அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆர்டிகல்ஸ்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த 50 வினாக்கள்லேருந்து கண்டிப்பா ஒரு 2 வினாக்கள் உங்களுக்கு தேர்வுல கேட்க போறாங்க. இத நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. பொது சிவில் சட்டம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? பொது சிவில் சட்டம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 44. பொது சிவில் சட்டம் 44. இரண்டாவது வினா. தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி பிரிவு 17. தீண்டாமை ஒழிப்பு பிரிவு 17. மூன்றாவது வினா. சிறு அரசியலமைப்பு எது? கீழ்கண்டவற்றுள் சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுவது எது? இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 42வது சட்ட திருத்தம். நாலாவது வினா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரிவு 14. ஐந்தாவது வினா. எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலையை அறிவிக்க முடியும்? எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலையை அறிவிக்க முடியும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பிரிவு 360. ஆறாவது வினா. நகர்பாலிகா சட்டம் என அறியப்படுவது எது? ஒரு முக்கியமான வினா. நகர்பாலிகா சட்டம் என அறியப்படுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 74வது திருத்தம். ஏழாவது வினா. பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசியலமைப்பு ரீதியான அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் எது? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி 73வது திருத்தம். எட்டாவது வினா. புதிய மாநிலம் உருவாக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது? புதிய மாநிலம் உருவாக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆர்டிகல் 2. ஒன்பதாவது வினா பாருங்க. பட்டங்கள் ஒழிப்பு பற்றி கூறும் ஷரத்து எது? பட்டங்கள் ஒழிப்பு பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆர்டிகல் 18. பத்தாவது வினா. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி கூறும் ஷரத்து எது? குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஷரத்து 66. 11வது வினா. இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் ஷரத்து எது? இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஷரத்து 76. 12வது வினா. ஆளுநர் நியமனம் பற்றி கூறும் ஷரத்து எது? ஒரு முக்கியமான வினா. ஆளுநர் நியமனம் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஷரத்து 155. 13வது வினா. மாநில சட்டமேலவை அமைத்தல் நீக்குதல் பற்றி கூறும் ஷரத்து எது? மாநில சட்டமேலவை அமைத்தல் நீக்குதல் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆர்டிகல் 169. 14வது வினா. உயர்நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் நீதி பேராணைகள் பற்றி கூறும் ஷரத்து எது? ஒரு முக்கியமான வினா இது. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஷரத்து 226. 15வது வினா. அனைத்திந்திய அரசு பணி உருவாக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது? இது ஒரு முக்கியமான வினா தான். அனைத்திந்திய அரசு பணி உருவாக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி ஷரத்து 312. 16வது வினா. தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் ஷரத்து எது? தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 352. 17வது வினா. மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் விதி எது? மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் விதி எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி விதி 356. 18வது வினா. நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் விதி எது?
நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் விதி எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 360. விதி 360 நிதி நெருக்கடி நிலை. 19வது வினா கிராம சபை பற்றி கூறும் ஷரத்து எது? ஒரு முக்கியமான வினா. கிராம சபை பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஷரத்து 243 ஏ. 20வது வினா மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் ஷரத்து எது? அதாவது மாநில பட்ஜெட் அறிக்கை பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி ஷரத்து 202. 21வது வினா பாருங்க சட்டமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் ஷரத்து எது? சட்டமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஷரத்து 210. 22வது வினா முதலமைச்சர் அமைச்சர்கள் நியமனம் பற்றி கூறும் ஷரத்து எது? முதலமைச்சர் அமைச்சர்கள் நியமனம் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஷரத்து 164. 23வது வினா பண மசோதா பற்றி கூறும் ஷரத்து எது? ஒரு முக்கியமான வினா. பண மசோதா பற்றி கூறும் ஷரத்து எது? இங்கிலீஷ்ல மணி பில்னு சொல்லுவாங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஷரத்து 110. பண மசோதா பற்றி கூறும் ஷரத்து 110. 24வது வினா நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் ஷரத்து எது? ஏற்கனவே சட்டமன்றம் பார்த்தோம். இப்போ நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஷரத்து 120. 25வது வினா பிரதமர் அமைச்சரவை பற்றி கூறும் ஷரத்து எது? பிரதமர் மற்றும் அமைச்சரவை பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஷரத்து 74. 26வது வினா பாருங்க பிரதமரின் கடமைகள் பற்றி குறிப்பிடும் ஷரத்து எது? பிரதமரின் கடமைகள் பற்றி குறிப்பிடும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி ஷரத்து 78. 27வது வினா இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் ஷரத்து எது? இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி ஷரத்து 52. 28வது வினா அரசியலமைப்பு சட்டத்திருத்த நடைமுறைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் தரப்பட்டுள்ளது? இது ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விதி 368. 29வது வினா 6 முதல் 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி பற்றி கூறும் ஷரத்து எது? 6 முதல் 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஷரத்து 21 ஏ. 30வது வினா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு அதாவது 14 வயதுக்குட்பட்டோரை பணியில் அமர்த்தக் கூடாது பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஷரத்து 24. 31வது வினா சுதந்திரமாக சங்கம் வைக்கலாம் பற்றி கூறும் ஷரத்து எது? இது ஒரு முக்கியமான வினா. இது சுதந்திரமாக சங்கம் வைக்கலாம் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 19 சி. 32வது வினா இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எது? இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பகுதி 3. 33வது வினா பாருங்க அரசியலமைப்பு சட்டத்திருத்த நடைமுறைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் தரப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி பிரிவு 368. 34வது வினா பாருங்க வேலைகளில் சம வாய்ப்பு அளித்தல் வேறுபாடு காட்டக்கூடாது பற்றி கூறும் ஷரத்து எது? வேலைகளில் சம வாய்ப்பு அளித்தல் வேறுபாடு காட்டக்கூடாது பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஷரத்து 16. 35வது வினா சுதந்திர உரிமைகள் பற்றி கூறும் ஷரத்து எது? சுதந்திர உரிமைகள் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஷரத்து 19. சுதந்திர உரிமைகள் ஷரத்து 19. 36வது வினா தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்த அரசியல் சட்டத்திருத்தம் எது? இது ஒரு முக்கியமான வினா.
இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 76வது சட்ட திருத்தம். 37வது வினா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இளஞ்சிறார் பாதுகாப்பை வலியுறுத்தும் அரசமைப்பு சட்ட உறுப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உறுப்பு 45. 38வது வினா அரசியலமைப்பிற்கு தீர்வு காணும் உரிமையை குறிப்பிடும் ஷரத்து எவை? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி ஆர்டிகிள் 32. 39வது வினா சுதந்திர உரிமையை குறிப்பிடும் ஷரத்து எது? கீழ்கண்டவற்றுள் எவை சுதந்திர உரிமையை குறிப்பிடும் ஷரத்து? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆர்டிகிள் 19 முதல் 22 வரை. 40வது வினா இந்தியா பாரதம் எனப்படும் இந்திய மாநிலங்கள் ஒன்றியங்களின் பெயர் எல்லை பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஷரத்து 1. 41வது வினா பாருங்க புதிய மாநிலம் உருவாக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது? புதிய மாநிலம் உருவாக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஷரத்து 2. புதிய மாநிலம் ஷரத்து 2. 42வது வினா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது? குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆர்டிகிள் 61. 43வது வினா குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் பற்றி கூறும் விதி எது? குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் பற்றி கூறும் விதி ஷரத்து 53. 44வது வினா மாவட்ட நீதிபதிகள் பற்றி கூறும் ஷரத்து. மாவட்ட நீதிபதிகள் பற்றி கூறும் ஷரத்து. இதற்கான சரியான விடை ஆர்டிகிள் 233. 45வது வினா பாருங்க உச்ச நீதிமன்றம் பற்றி கூறும் ஷரத்து எது? உச்ச நீதிமன்றம் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆர்டிகிள் 124. உச்ச நீதிமன்றம் 124. 46வது வினா குடியுரிமை பற்றி கூறும் ஷரத்து எது? குடியுரிமை பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி ஆர்டிகிள் 5 முதல் 11 வரை. குடியுரிமை பற்றி கூறும் ஷரத்து ஆர்டிகிள் 5 முதல் 11 வரை. 47வது வினா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பற்றி கூறும் ஷரத்து எது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆர்டிகிள் 14. 48வது வினா தற்காலிக தலைமை நீதிபதி பற்றி கூறும் ஷரத்து எது? தற்காலிக தலைமை நீதிபதி பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி ஆர்டிகிள் 126. 49வது வினா சில வழக்குகளை மாற்றுதல் பற்றி கூறும் விதி எது? சில வழக்குகளை மாற்றுதல் பற்றி கூறும் விதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆர்டிகிள் 139 ஏ. கடைசி வினா பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் விதி எது? பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் விதி எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி ஆர்டிகிள் 16. நண்பர்களே நீ நம்ம முக்கியமாக ஒரு 50 ஆர்டிகல்ஸ் தேர்வழியில் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்ற வழி சந்திப்போம்.